அவன் தேடுறது கிடைச்சி போச்சுன்னா அவன் இன்பமாக வாழ்வான், நல்லா வாழாதுங்க அப்படின்னு நிற்கும். ஆனால் அவன் தேடுறது அவனுக்கு கிடைக்காத போது அவன் துன்பத்துக்கு ஆளாகும், மன சிந்தனை அதிகமாக ஆகிடும். அப்போது அவன் மற்றவங்களேருந்து வேறுபட்டே வாழ்வான். அப்படி வேறுபட்டு வாழறவன் ஊருக்குள்ளே வந்தாலும் அவனுக்கு மரியாதை இருக்காது. 4 பேர் அவனுடைய சுற்றமே அவனை மதிக்காது. 10 பைசா இல்லை சுற்றிங்கிறேன், நீ என்னத்துக்கு என் கூட வந்து சேர்றேன்னுவான். அது பெரிய இழுக்கு அவனுக்கு. இங்கேருந்து வீட்டுக்கு போவான், எதுக்கியா நீ ஆம்பளையா சுற்றிங்கிற, குழந்தை குட்டிகள்லாம் பட்னியாகுது, 10 ரூபா சம்பாரித்து கொடுக்க முடியாது, ஏன் என்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு அவள் கேட்குறா வீட்டில். அது இன்னும் சிந்திக்கிறான். அப்போது அவனுடைய மனநிலை என்ன ஏற்படுது, எதுக்கு இந்த வாழ்க்கை நம்ம வாழணும், செத்தா போதுமே, இந்த இதுவே நம்ம காதில் விழப்போவது இல்லையே அப்படின்னு மரணத்துக்கு போகிறான். இனி பிறப்பு வேணாம் அப்படின்ற நிலைக்கு அவன் போகிறான். துன்பம் இல்லாத வாழறவன் இந்த உலகத்தில் நான் வாழணும், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, இந்த உலகம் என்னை நல்லா வாழ வச்சுக்குது, நான் நல்லா வாழ்ந்துடுவேன். அதே மனிதனுக்கு தான் துன்பமும் வருது, என்னால் வாழவே முடியல, அப்போ நான் ஏன் வாழணுன்ற எண்ணத்துக்கும் அவன் போகிறேன். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முறை, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு நினைக்க முடியாது. உலகம் ஃபுல்லாக நல்லா இல்லை, நானும் நல்லா இல்லை அப்படின்னும் நினைக்க முடியாது.